இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலேயே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள அறிவாகிய ஒளியை எங்களில் தோன்ற பண்ணும் பொருட்டாக அதை எங்கள் இருதயங்களே பிரகாசிக்க பண்ணினார் என்று எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை தம் ஊழியத்தின் பாதையிலே அவர் எழுதின 4ஆம் அதிகாரம் என்பது தன்னுடைய ஊழியத்தை குறித்தும் தங்கள் ஜீவியத்தை குறித்தும் அதிலே அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டதை குறித்தும் மைய பகுதியாக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள அறிவாகிய ஒளியை எங்களிலே தோன்ற பண்ணும் பொருட்டாக அதை எங்கள் இருதயங்களே பிரகாசிக்க செய்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்ற இடத்திலே இருள் அந்தகாரம் என்ற இடத்தில் தேவ தூதர்களுடைய விழுகையிலே ஒரு இருள் பூமியிலே சூழ்ந்து கொண்டது என்று நாம் கடந்த வாரத்தில் அதை பார்த்தோம். இருள் சூழ்ந்த இடத்திலிருந்து ஒரு மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக அவர் முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்கினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் எல்லா சிருஷ்டிப்பிலும் மேன்மையானவனாக இருக்கிறான் என்ற இடத்திலே அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன் தம்முடைய சாயலும் தம்முடைய ரூபத்திலும் ஒரு மனிதனை சிருஷ்டித்து அவனை மகிமையினாலே முடிசூட்டி அவன் அவர் அறிகிற அறிவின் மேன்மையை அடைந்து கொள்ளும்படியாக அவனை தோட்டத்திலே வைத்தார் என்பதை நாம் அறிகிறோம். தோட்டத்திலே தேவனை சரியாக தன்னுடைய தகப்பனை அறிந்து கொள்ளாத ஒரு மனிதன் தான் அந்த தோட்டத்தை இழக்கக்கூடிய இடத்திலே வந்து அவன் இருள் என்ற இடத்துக்கு போகாதபடிக்கு மனிதனுடைய விழுகையிலே ஒரு இரவை தேவன் அனுமதித்திருக்கிறார். அதனால்தான் தெசலோனிக்க நிருபக்காரர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது நாம் இருளுக்கும் இரவுக்கும் உரியவர்கள் அல்ல என்று வருகிறார். தேவதூதனுடைய விழுகையில் வந்த இருளுக்குள்ளே நாம் போய்விடக் கூடாது. மனிதனுடைய விழுகையிலே வந்த இரவுக்கும் நாம் உடையவர்களாக போய்விடக் கூடாது. நாம் பகலுக்குரியவர்கள், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ற இடத்துக்கு வர வேண்டும் என்றால் அவருடைய முகத்துள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களே அவர் பிரகாசிக்க செய்திருக்கிறார். அவருடைய முகத்துள்ள அறிவாகிய ஒளி என்ற இடத்திலே அவரை அறிகிற அறிவின் மேன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அவருடைய அந்த அறிவை நாம் அடைந்து கொண்டால்தான் அவரிலே நாம் அன்பு கூற முடியும். உங்கள் அன்பானது எல்லா அறிவிலும் உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். அன்பின் மைய பகுதியாக அறிவும் உணர்வும் நமக்கு இருக்க வேண்டும் என்று பிலிப்பியர் நிருபக்காரர் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் இருக்கிறார். உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் வளர வேண்டும். ஏனென்றால் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பு அறிவு உணர்வு என்பவைகள் வளர வேண்டும் என்று கொண்டு வருகிறார். உத்தமமானவைகள் என்பது என்ன? உத்தமமானவைகள் என்பது தேவனுடைய சித்தம். உத்தமமானவைகள் என்பது தேவனுடைய வழிகள். உத்தமமானவைகள் என்பது தேவ நீதி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உத்தமமான தேவ நீதியை நாம் அடைய வேண்டும். உத்தமமான தேவனுடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். உத்தமமான தேவனுடைய அறிவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கு உத்தமமான தேவனுடைய அன்பிலே நாம் வளர வேண்டும். உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் வளர வேண்டும் என்று அன்பு அங்கே அறிவில் தான் அந்த அன்பு வருகிறது. அங்கே கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே என்று சொல்கிறார். புதிய மனிதன் என்ற இடத்திலே நாம் வர வேண்டும் என்றால் நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை நாம் அடைய வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஆதாம் தோட்டத்திலே இந்த அறிவை அடையாதபடிக்கு அவன் இருள் இரவு என்ற அந்த அனுபவத்துக்குள்ளே போகிறான். அதுதான் அவர் தோட்டத்தை இழந்ததன் காரியமாக இருக்கிறது. ஆதாமுடைய வாழ்க்கையிலே ஒரு இருளும் இரவும் வருவதற்கு காரணம் என்ன என்றால் தேவனை அவன் அறியாதபடிக்கு தேவனுடைய ஸ்தானத்தை கொள்ளையாடக்கூடிய இடத்திலே அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அவர்கள் அந்த ஆலோசனைக்குள்ளே அவர்கள் போய்விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவன் ஆலோசனை கொடுத்தவன் யார் என்றால் அங்கே ஏசாயா 14 அவருடைய இடத்தை அவருடைய ஸ்தானத்தை கொள்ளையாட நினைத்தவன். எசேக்கியேல் 28 அவன் தன் ஸ்தானத்தை அவன் இழக்கக்கூடிய இடத்திலே அவனுக்கு அறிவு மேன்மை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவன் அப்படி இல்லை. அங்கே யூதாவிலே தங்கள் ஸ்தானத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். பேதுரு அப்போஸ்தலன் பாவம் செய்தவர்கள் என்று எழுதுகிறார். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே அவர்கள் நித்திய சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள்.
விழுந்து போன தூதர்கள் அவர்கள் தேவனுடைய மகிமையையும் ஸ்தானத்தையும் கொள்ளையடிக்கக்கூடிய இடத்திலும் அவருடைய வழிகளே நடக்காதபடிக்கு கீழ்ப்படியாத இடத்திலும் தான் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த தள்ளப்பட்டவர்களுக்கு அங்கே இடம் இல்லை, மன்னிப்பு இல்லை, மீட்பு இல்லை என்ற இடத்திலே அவளுக்கு ஒரு சரீரமும் இல்லை, அவளுக்கு ஒரு மரணமும் இல்லை, அவளுக்கு நியாய தீர்ப்பு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் விழுந்தான் என்ற இடத்திலே மனிதனை தூக்கி எடுக்கும்படியாக தேவன் வருகிறார். மனிதன் நித்திய காலமாக அவன் அந்த பாவத்திலேயே இருந்து நேரடியாக அவன் பாதாளத்துக்குள் போகக்கூடாது என்ற இடத்திலே அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை இந்த நன்மை தீமை அறிகிற கனிக்கு பின்பாக புசிக்கக்கூடிய இடத்திலே தேவன் அதை தடுத்து அவனை காப்பாற்றி தோட்டத்தை விட்டு அவனை புறம்பாக்குகிறார் என்ற இடத்துல தோட்டம் என்ற இடத்தை மனிதன் இழந்திருக்கிறார். அங்கு தோட்டத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட மனிதன் தான் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தும்படியாக என்றால் என்ன அர்த்தம்? அவன் தன்னை ஒரு பண்படுத்தக்கூடிய இடத்திலே அவன் வர வேண்டும். அவனுக்கு ஒரு சந்ததி கொடுக்கப்பட்டது. அவன் தோட்டத்திலே ஆவிக்குரியவர்களை பெற்றெடுத்திருக்க வேண்டுமே. இப்பொழுது மண்ணை அவன் பண்படுத்தக்கூடிய இடத்துல இருக்க. அங்கே ஸ்திரீக்கு என்ன அங்கு தண்டனை கொடுக்கப்பட்டதோ அந்த தண்டனை புருஷனுக்கு காலம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய கருத்து. நீ உன் பிரசவ காலத்திலே உன் வேதனை கூட்டுவேன்னு சொன்னார். நீ பூமியில இருக்கும் வரைக்கும் வேதனைப்பட்டு பாடுபட்டு தான் நீ புசிக்க வேண்டும் என்று இவனுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த ரெண்டு சாபத்தையும் நீக்கக்கூடிய இடத்திலே அவன் அவரை அறிகிற அறிவு என்ற வெளிச்சத்துக்கு வர வேண்டும். அவனுடைய சந்ததிகள் ஆகிய காயின் ஆபேலுக்கு அது போதிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் அதை கை கொள்ளக்கூடிய இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து வர முடியவில்லை. ஒருவன் தான் வரக்கூடிய இடத்துல இருக்கிறது. அங்கே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே ஆபேலையும் அவன் காணிக்கையும் அவர் ஏற்றுக்கொண்டார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற இடத்திலே காயின் அவரை அறிகிற அறிவு, அவருடைய நீதி அவருக்கு உகந்தது என்ற இடத்திலே வர அவனுக்கு அறிவு இல்லை, அவனுக்கு விருப்பம் இல்லை என்ற இடத்திலே காயின் முடிவடைகிறார். ஒரு சுயாதீன சித்தமும் ஒரு தெரிந்து கொள்ளுதலின் உரிமையும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுயாதீன சித்தத்தையும் அந்த தெரிந்து கொள்ளுதலின் உரிமையும் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறோம் என்பதை வைத்துதான் நாம் தேவனுக்கு ஏற்றவர்கள், தேவனுடைய அறிவுள்ளவர்கள், தேவனில் அன்பு கூறக்கூடியவர்கள், தேவநீதியை அடைந்து கொள்ளக்கூடியவர்கள், நமக்கு தான் அந்த அறிவுணர்வு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அங்கே ஆபேல் என்பது அவரை அறிகிற அறிவு, அங்கே ஆபேலுடைய பலி என்பது அவர்கள் அன்பு கூறக்கூடிய பக்கமாக இருக்கிறது. காயினையும் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் காயின் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை, அவரை அன்பு கூறக்கூடிய வழியிலே அவன் அன்பு கூறவில்லை என்பதாக இருக்கிறது. முதற் பலன் கொடுமை என்பதை கொண்டு வரக்கூடிய ஒரு அறிவும் உணர்வும் ஆபேலுக்கு இருந்தது போல மூத்தவனாகிய காயின் வாழ்க்கையிலே காணப்படவில்லை. அவனுடைய தெரிந்தெடுத்தல்லையே அவன் பூமிக்குரியவர்களை மாத்திரம் தெரிந்தெடுக்கிறான். அங்கே அவன் விவசாயத்தை தெரிந்து கொண்டது பிரச்சனை இல்லை, ஆனால் தேவனுக்கு கொண்டு வரக்கூடிய இடத்திலே அவன் முதற் கனி அங்கே கொடுமை, முதற் பலன் அங்கு கொடுமை, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபேட், அதுதான் அவன் கொண்டு வந்திருக்கும். முதன்மையும் கொடுமையும் ஆனதை தேவனுக்கு கொண்டு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபேட், அந்த முதன்மையானதை அங்கே கொடுமையானதையும் கொண்டு வரக்கூடிய அறிவும் உணர்வும் அன்பும் அங்கே ஆபேலுக்கு தான் இருந்தது என்ற இடத்திலே காயினுடைய வாழ்க்கை ஒரு இருளுக்குள் போகக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அங்கே நீங்கள் வாசித்தால் அவன் ரத்தத்தின் சத்தம் கேட்டது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மூல மொழியிலே அவனுடைய ரத்தங்களின் சத்தம் கேட்டது என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. பன்மையிலே எழுதப்பட்டிருக்கிறது. டாம் என்று ஒருமையிலே எழுதாதபடிக்கு அங்க பன்மையிலே எழுதுகிறார். பன்மையிலே எழுதுகிறார் என்றால் ஆபேலுடைய சந்ததியை அவனிலே காண்கிறார். அவனுடைய ரத்தத்தின் சத்தம் என்ற இடத்திலே அவனுடைய ரத்தங்களின் சத்தம் என்றால் அவனுடைய சந்ததியின் மேல் அவன் கை போட்டான் என்ற ஒரு இருளுக்குள் அங்கே காயின் போகிறான். அங்கே பாவம் செய்து தோட்டத்தை இழந்தது மாத்திரமல்ல, இங்கே கொலைபாதகம் என்ற இடத்துக்கு போகக்கூடிய ஒரு இருள் அவர்கள் வந்தது. அதுக்கு பின்பாக ஆபேல் கொன்ற காயின் கொன்ற ஆபேலுக்கு பதிலாக சேத்தின் சந்ததி வந்தாலும் கூட அவர்களும் உலகத்தின் வழிகளிலே நடக்கக்கூடிய இடத்தில் தான் அவர்கள் அங்கே 6ஆம் அதிகாரத்தில் போய் மனிதனை ஏன் உண்டாக்கினேன் என்று அழிக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தான் தேவன் அதை தூக்கி எடுக்கக்கூடிய இடத்திலே வருகிறார். நடுவில் ஏனோக்கு வந்தாலும் கூட ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமல் போனான் என்பது தேவனை அறிகிற அறிவின் வெளிச்சத்திலே அவன் வந்தாலும் கூட எல்லோரையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அனுபவத்திலே அங்க வரவில்லை. அங்கே ஆவிக்குரியவர்களை பெற்றெடுத்து கொண்டு வரக்கூடிய இடத்திலே இல்லை.
நோவாவுடைய வாழ்க்கையிலும் கூட 3 குமாரை ஆசீர்வதிக்கக்கூடிய திட்டம் தேவன் வைத்திருந்தாலும் கூட காம் என்ற கானானின் தகப்பன் அவன் சபிக்கப்படக்கூடிய இடத்திலே போகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் கூட குறைபாடுகள் காணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை அறிகிற அறிவின் வெளிச்சத்தில் தான் அவர் வருகிறார். மகிமையின் தேவனாக, அங்கே உன்னதமான தேவனாக, சர்வவல்லமையுள்ள தேவனாக, சதாகாலமுள்ள தேவனாக, எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய யெகோவா ஈரே என்ற இடத்திலே ஆபிரகாம் தேவனை அறிந்திருக்கிறான். 22ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமை பரிபூர்ணமாக அறிந்து கொள்ளக்கூடிய இடம் இருந்தாலும் கூட அவன் 16ஆம் அதிகாரத்திலே அங்கே மாம்சத்தின்படி இஸ்மவேலை பெற்றெடுக்கக்கூடிய அனுபவங்கள், குறைபாடுகள் காணப்படுகிறது. ஆனாலும் தேவன் நம்முடைய சித்தத்தின்படி அங்கே தூக்கி எடுத்து ஈசாக்கு என்ற சந்ததியை கொண்டு வருகிறார். இங்கே ஒருமைப்பாட்டை கொண்டு வருகிறார். அங்கே ஆபேல் பன்மை என்பதை பார்த்தோம். அது ஒரு மனிதனுக்குள் தான் அந்த சந்ததிகளை அவர் பார்த்தார். ஆபிரகாமுக்குள் சகலமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்ற இடத்திலே உன் சந்ததி உன்னை கொண்டு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் பேரை நான் மகிமைப்படுத்துவேன் என்றால் ஆபிரகாமின் பேர் என்று நாம் நினைக்க கூடாது. அவனுடைய பேரோடு தேவனுடைய பெயரில் இருக்கக்கூடிய எழுத்து இணைக்கப்படுகிறது. அவன் தேவனோடு இணைந்த இடத்தில் தான் அவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறது. ஆபிராம் என்று இருந்த நாமம் ஆபிரகாம் என்று மாற்றப்படுகிறது. ஆபிராம் என்றால் உயர்குல தகப்பன். உயர்குல தகப்பன் முழு பூமியையும் ஆசீர்வதிக்கக்கூடிய தகப்பனாக அவன் மாற வேண்டும் என்றால் தேவன் என்ற அந்த யோத் ஹே வாவ் ஹே என்ற அவருடைய ஹே என்ற வார்த்தை அவனுடைய நாமத்தோடு இணைக்கப்பட்டு அந்த தெய்வீக தகப்பனாக மாற்றப்படுகிறான். ஹெவன்லி ஃபாதர் என்ற அவருடைய அங்கே பரமபிதாவின் நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து இவனோடு வந்ததினாலே ஒரு பரமபிதாவின் சந்ததியை பூமியிலே உருவாக்கக்கூடிய அவர் இடத்துக்கு அவன் தகப்பனாக வருகிறான். ஆவிக்குரிய மேன்மையான தகப்பனாக அவன் மாற்றப்படுகிறான். ஆபிரகாமுக்குள் சகலமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உன் சந்ததியாலே பூமியின் ஜாதிகள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். உன் நாமத்தை நான் மேன்மைப்படுத்துவேன், பெருமைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று அவர் கொண்டு வருகிறார். உன் நிமித்தம் சகல ஜாதிகளும் சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற இடத்திலே ஆபிரகாமை கொண்டு வருகிறார். இங்கே வெளிச்சம் என்ற இடத்துக்கு மனிதனை கொண்டு வரும்படியாக இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன் அவருடைய முகத்துள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்க செய்தது காரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கும்படியாக அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இரவு என்ற அந்தகாரத்தின் பகுதிகளை அவர் நீக்கும்படியாக விரும்பக்கூடிய இடத்தில் தான் நம்மை அங்கே கொண்டு வருகிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாக இதற்கென்று தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த காரியங்கள் நமக்காக எத்தனிக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே அங்கே உலக தோற்றத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்டவைகளை அவர் நமக்கு கொண்டு வந்து காட்டுகிறார். 9-10 வசனங்களிலே அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணவில்லை, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை, ஆனாலும் நமக்கு ஆவியினாலே அதை அறிந்து கொள்ளக்கூடிய பகுதியை தேவன் தந்திருக்கிறார். அந்த 9-10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் 10ஆம் வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ என்று அர்த்தம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். யாருக்கு தோன்றவில்லை? மனுஷர்களுக்கு தோன்றவில்லை என்று கொண்டு வருகிறார். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்திலே தோன்றவில்லை, அவைகள் மனுஷருக்கும் அவைகள் புலப்படவில்லை என்ற இடத்துல இருக்கு. அந்த பின்பகுதியை வாசிங்க. 9 பின்பகுதி. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். 9ஆம் வசனத்தின் பின்பகுதி. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை என்பதுதான் 9b. ஆங்கிலத்தில் AB என்று பிரிக்கலாம் 2 பகுதிகளாக. 9ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி என்பது அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை என்று சொல்லுகிறார். மனுஷன் என்று அங்கு அழுத்தம் கொடுக்கிறார். மனிதன் என்ற இடத்திலே அவன் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனாக இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். மனிதன்
அவனுக்கு அது தோன்றவில்லை என்றால், நாம் ஆவிக்குரியவர்கள் என்பதற்கும் மாம்சத்துக்குரியவர்கள் என்பதற்கும் வித்தியாசம் கொண்டு வருகிறார். அங்கே மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை, நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியினாலே அவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று கொரிந்தியர் நிருபக்காரர் கொண்டு வருகிறார். இதை நான் 2ஆம் அதிகாரத்திலே அவருடைய முகத்தில் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களே பிரகாசிக்க செய்திருக்கிறார். மனுஷனுடைய இருதயம் பிரகாசிக்கப்படவில்லை, ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய இருதயம் பிரகாசிக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்த எல்லாம் அங்கே இருள் வெளிச்சம் என்ற 2 பகுதிகளையும் பார்த்தோம். தோட்டத்திலே அவன் இருளுக்குள் இரவுக்கும் போய்விட்டான். அங்கே அவனுடைய சந்ததியிலே காயின் இரவுக்கும் இருளுக்கும் போகிறான். அதுக்கு பின்பாக ஆபிரகாம் ஈசாக்குடைய வாழ்க்கையில அங்கே ஏசா அங்கே இருளுக்கு போகக்கூடிய இடத்துல இரவுக்கு போகக்கூடிய இடத்துல இருக்கிறான். அப்படி நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். நாம் இருளில் இருந்து நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். முன்னே அந்நியராயும் துர்க்கிரையினாலே சத்துருக்களா இருந்த நம்மை பரிசுத்தர் குற்றமற்ற கண்டிக்கப்படாத ஜீவியம் என்பது கிறிஸ்தியஸின் மரணத்தினாலே நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனாகிய ராஜ்யமாகிய சபைக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்பது வெளிச்சம். சபையிலே நாம் தேவனை அறிகிற அறிவை அடைந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அன்பும் அறிவும் ஒருங்கிணைந்து அவர்களை வளர வேண்டும். நாம் அவரை அறிந்து அவர் அன்பு கூறக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அந்த அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும் என்று கொண்டு வருகிறார். இந்த வெளிச்சத்துக்கு வந்தவன் தான் ஆவிக்குரிய மனிதன் என்ற இடத்துல இருக்கிறான். அங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே தான் இந்த வெளிச்சம் பிரகாசிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்ற முற்பிதாக்களை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் சியோன் எருசலேம் என்ற பகுதியை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற இடத்திலே கொண்டு வந்தாலும் கூட, ஆபிரகாம் அந்த இடத்தை கண்டுபிடித்தாலும் அது தொடர்ச்சியாக அவருடைய சந்ததிகள் அதை இடத்திலே வழிபட்டு அதை கொண்டு வரக்கூடிய இடத்தில் இல்லை என்ற இடத்துல அவர்கள் இழந்து போனார்கள். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் தான் அவன் எருசலேமை அவன் பிடித்து சியோனை மகாராஜாவின் அங்கே எருசலேம் மகாராஜாவின் சியோன் எருசலேம் என்பது இசைவினைப்பாக கட்டப்பட்டிருக்கிறது. சியோன் நகர் அங்கே சியோன் என்ற கோட்டை அங்கே கட்டப்பட்டிருக்கிறது எருசலேம் என்ற நகரத்திலே. இதை பிடித்து அதை தன்னுடையதாக்கி அங்கே ஆளுகையை கொண்டு வந்தவன் என்ற இடத்திலே அங்கே தாவீது தான் இருக்கிறார் என்று நாம் தெரியும். இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே அங்கு சவுல் அவனை விரட்டக்கூடிய இடத்தில் தான் அவன் ஓடி போகிறான். அங்க வெளிச்சத்தில் இருந்து இருளுக்கு போகக்கூடிய ஒரு அனுபவம் சவுளுடைய வாழ்க்கையில தேவன் அருள்னு ஆவி அவனை விட்டு எடுக்கப்பட்டு பொல்லாத ஆவியினாலே அவன் பீடிக்கப்படுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் ராஜாவாக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் காத்தது என்றால் காத்திருக்கவில்லை, அழி அமலேக்கே என்றால் அழிக்கவில்லை என்ற இடத்திலே தேவனுடைய இருதயத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் விரோதமாக அவன் செயல்பட்டதினாலே அவன் ஒளி என்ற இடத்திலிருந்து இருள் என்ற இடத்துக்கு போகக்கூடிய இடத்திலே சவுளுடைய வாழ்க்கை இருந்தது. அதனால்தான் அவனை விடுவிக்க இயலவில்லை, அவனை விடுவிக்க முடியல. அவன் தாவீதை கொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறான், தாவீதின் மேல் காய்மாகாரமாக இருக்கிறான். இதெல்லாம் மிருக குணங்கள். மனிதன் என்ற இடத்திலிருந்து அவன் மிருகம் என்ற இடத்துக்கு போகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே மிருக குணங்கள் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. நாம் மிருக குணம் என்று சொல்லக்கூடியது நாம் மிருகங்களை சொல்லவில்லை, நாம் அதை விழுந்து போன தேவதூதனோடு தான் நாம் அதை ஒப்பிடுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நீங்கள் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக ஒப்புரவாக வேண்டும், பிசாசுக்கு ஏன் இடம் கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார். அது வாசிங்க. நீங்கள் கோபம் எத்தனாவது வசனம்? 26 27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுளே. உங்கள் எரிச்சல் தணிய வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்றால் இவன் எரிச்சல் தணியவில்லை, காய்மாகாரமாக இருந்து அவனை கொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறான். அவனுடைய மகனும் கூட தாவீதுக்கு உதவினாலும் கூட இவன் அவனுக்கு ஜீவனுக்கு பின்பாக இருக்கிறான். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம், என்றைக்காவது ஒரு நாள் நான் சவுல் கையினாலே மடிவது நிச்சயம் என்ற இடத்துக்கு தாவீது வந்து விட்டான். மனிதன், விழுந்து போன மனிதன் என்ற இடத்திலிருந்து இவன் மிருகம் என்ற இடத்துக்கு சவுல் வந்துட்டான். மனிதன் என்பவன் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். ஜென்ம சுபாவத்திலே அங்க பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே மனிதன் ஆவி, மனித ஜென்ம சுபாவம் என்ற பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அதை வசனத்தினாலே நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று கொண்டு வருகிறார். நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல தேவ வசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருந்து இவைகளை நீங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2ஆம் வசனம் துவங்கி சொல்றார். 1-2 வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை 5 காரியங்களை சொல்லுகிறார். 5 காரியங்கள் என்பது ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனிலே காணப்படக்கூடிய 5 காரியங்களை சொல்லி இதை நீங்கள் நீக்க வேண்டும் என்றால் வசனத்தினால் தான் நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியும். இது மனிதனுடைய ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் தன் ஜென்மத்தை அழித்து ஒரு ஆவிக்குரியவனாக வரக்கூடிய இடத்திலே அவனுக்கு வசனம் தான் உதவுகிறது. இந்த மனிதன் என்ற தன்மையிலிருந்து மிருகம் என்ற தன்மைக்கு அவன் போகிறான். அது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்திலிருந்து பட்டியலிடப்பட்டிருக்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசி. திருடுகிறவன் இனி திருடாமல் குறை சொல்லுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இது செக்ஷன் வேற. இதை நீங்க பரிசுத்த ஆவியினால் தான் நீக்க வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால் நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை இழந்து விடுவீர்கள். என்னது? அத பட்டியலை மட்டும் வாசிங்க. சகலவிதமான கசப்பு. அதனாலதான் நாங்க எபிரேய நிருபக்காரர் கசப்பான வேறொன்று தோன்றி ஏசா யாக்கோபை பகைத்தது போல நீங்கள் சகோதரனை பகைக்க கூடாது. இன்னைக்கு சகோதரனை பகைக்கிறான், தகப்பனையே பகைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். ஆவிக்குரியவன் என்று சொல்லக்கூடியவர்கள் சகோதரர்களை பகைத்தது மாத்திரமல்ல, இன்னைக்கு தகப்பனையும் பகைக்கக்கூடிய இடத்துல போயிருக்கான். இதான் ஆவிக்குரியவன். சவுல் அங்க சாமுவேலை ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை. அதான் விஷயம். தேவனை மதித்தால் தேவன் ஏற்படுத்தின ஊழியனையும் தன் ஆவிக்குரிய தகப்பனையும் மதிப்பான். தேவனை மதிக்காதவன் தன் ஆவிக்குரிய ரீதியிலே தன்னை பெற்றெடுத்த தகப்பனை ஒரு நாள் மதிக்க போறதில்லை. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் எப்படி அன்பு சுபாவ அன்பே இல்லாமல் இருக்கிறானோ ஆவிக்குரியவனும் இன்றைக்கு அந்த தன்மைக்கு போகிறான் என்றால் அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் மிருகமாகிறான் என்று அர்த்தம். உங்களை இந்த சத்தியத்துக்கு கொண்டு வந்தவர்களை, இந்த சத்தியத்திலே உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நோக்கி பார்த்து அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். அவருடைய விசுவாசத்தின் துவக்கத்தையும் முடிவையும் பாருங்க அப்படின்றார். See your set man. யார் உனக்கு முன்வைக்கப்பட்ட மனிதனோ உன் ஆவிக்குரிய தகப்பனோ அவனை உற்று பார்த்து அவனுடைய ஆவிக்குரிய தன்மைகளை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்ட ஆவிக்குரிய குமாரர் அவருடைய பாதங்களை பின்பற்ற வேண்டும். இந்த பாடுகள் தவிர எல்லாவற்றிலும் நீங்கள் என்னை போல ஆகுங்கள் என்று பவுல் சொல்லுகிறாரே. நாம ஆவிக்குரிய ரீதியிலே இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை கூட வேதத்துல எழுத்தின்படி இருக்கக்கூடிய சம்பவங்களையும் அவருடைய வாழ்க்கைகளையும் பார்க்க கூடாது, அவருடைய ஆவிக்குரிய தன்மைகளை பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எழுத்தின்படி இருக்கக்கூடிய அவருடைய தன்மைகளை சம்பவங்களை பார்த்து அதை நமக்கு பிளஸ்ஸா எடுத்துக்கூட, அவருடைய மைனஸை பிளஸ்ஸா எடுக்க கூடாது. அங்க பிளஸ் எடுக்கிறதுக்கு தான் எழுதியிருக்காரு. இவைகள் எச்சரிப்பாகவும் பின்பற்றும்படியாக எழுதப்பட்டிருக்குன்னா, எச்சரிப்பு என்பது அவருடைய ஷார்ட் கமிங்ஸ், அவருடைய குறைபாடுகள் எச்சரிப்பாகவும் அவருடைய நிறைவுகள் நாம் கடைபிடிக்கும்படியாக எழுதப்பட்டிருக்கு. குறைவுகளை பார்க்கறதுக்கு இல்லை, பகைக்கிறதுக்கு இல்லை, அது கிடையாது. எங்கேயும் ஏசா அழுததா போடல, அங்க யாக்கோபு தான் அழுகிறான் 32. உம்முடைய முகத்தை பார்த்தது தேவதூதனுடைய முகத்தை பார்த்தது போல இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு தான் வந்து கட்டி அழுதான். விரட்டி விட்டுட்டு ஒருவேளை தம்பியை விரட்டி தம்பி உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தி தம்பிகளை விரட்டினதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அழுகிறதுனால பிரயோஜனம் கிடையாது. தகப்பனையே துக்கப்படுத்தக்கூடிய இடத்துலதான் அவன் வாழ்க்கை இருக்கு. அதனால
நாம் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்றால் we should follow the set man, we should follow the spiritual fathers. அதுதான் கரெக்ட், அதுதான் சரி. வெளிச்சத்துக்கு நாம் வர வேண்டும் என்றால் அவருடைய நீதி, அவருடைய வழிகள், அவர் ஏற்படுத்தி தந்த தலைமை, இதை நாம் பின்பற்றக்கூடிய இடத்துல நம் மனத்தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் ஆவிக்குரியவன். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுக்கு இதெல்லாம் புரியாது. அவன் சண்டை சச்சரவு குறை கசப்பு இதோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனிதன். அந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் கசப்பு, வெறுப்பு, பகை, கொலைபாதகம் என்ற இடத்துக்கு மிருகமாகி போகிறான். நம்ம 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடத்திலேயே நம்ம வசனத்தினால சரி பண்ணிக்கணும். அங்கே எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்குள் வந்தால் நாம் மிருகமாகி விடுகிறோம், பரிசுத்தாவியை இழந்துருவோம். மீட்பு நாளுக்கு என்று கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியை இழக்கக்கூடியது என்பது என்ன? பகை, கசப்பு, விரோதங்கள், அதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. சகலவித குறை சொல்லுதல், அந்த பட்டியலை இன்னொரு முறை வாசிங்க. சகல விதமான கசப்பும், சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்குணமும். அதுக்கு முன்ன கெட்ட வார்த்தை போட்டு, அதுக்கப்புறம் சகல கசப்பு, சகல துர்குணம், குறை கூறுதல், பகை, விரோதங்கள், இதெல்லாம் ஒழிக்கணுமே. பரிசுத்த வாழ்க்கை வாழ்றோம், சுபாவம் இல்லையே, சுபாவம் இல்லையே, அன்பு இல்லையே, நேசிக்கக்கூடிய தன்மை இல்லையே, தெய்வீகத்தை காட்டலே. தெய்வீகமாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தெய்வீக சாயலை அடைந்து கொள்ளப்படியாக அவன் வளர வேண்டும் என்று தோட்டத்தில் வச்சாரே, இந்த தெய்வீகத்தை இழந்து ஜென்ம சுபாவம் என்ற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கிருந்து தெய்வீகத்தை நோக்கி போகணுமா, மிருக குணத்தை நோக்கி போகணுமா? இப்ப நடுவில் இருக்கிறவங்க தெய்வீகத்தை நோக்கி நாம் வளர வேண்டுமா, மிருக குணத்தை நோக்கி பின்னோக்கி போக வேண்டுமா என்பது நம்முடைய கையில இருக்குது. இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் வசனத்தினாலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட குறைபாடுகளை வசனத்தினாலே நீக்கினால் அவன் தெய்வீக சுபாவத்துக்கு வருகிறான். பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்பாக எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த சகல கசப்பு, துர்குணம், குறை கூறுதல், பகை, இவைகளை அவன் ஒழித்து தெய்வீகத்துக்கு அவன் வர வேண்டும். தெய்வீக சுபாவத்தை அவன் அடைந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தேசுவை பிரதிபலிக்கக்கூடிய இடத்தில் தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை அவர் விலை கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறதற்கு நாம் விலையேற பெற்றவர்களாக திகழும்படியா. தாவீது இந்த மிருகம் என்ற இடத்துக்கு மாறி அந்த சவுலுக்கு பயந்து ஓடக்கூடிய இடத்துல இருக்கிறான். சாமுவேல் சொல்றாரு, அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு விடுவானே. எவ்வளவு நாளுங்க அவனுக்கு பயந்து வாழ்றது? அதான் வாழ்க்கையா? சாமுவேல் சொல்றாரு, நீ தைரியமா போ, பார்த்துக்கலாம். சகோதரனோடு பகையாக இருக்கக்கூடிய ஒருவனோடு எப்படி தகப்பன் இருக்க முடியும்? தெய்வீக தன்மைகளோடு தெய்வீக நடத்திப்போட எதிராக இருக்கக்கூடியவனுக்கு எப்படி இருக்க முடியும்? நீ அமலேக்கை நீ சேர்த்துக்க ஆயத்தமா இருக்கனா, அமலேக்கு நிறைய படம் வச்சிருக்கா, ஃபாரின்ல இருப்பான், அவனுக்கு நீ ஆயத்தமா இருப்ப. அது அல்ல, அதல்ல வாழ்க்கை. அதுக்கு அழைச்சாரு, எருசலேமுக்கு வர வேண்டும், சியோனை நேசிக்க வேண்டும். எருசலேமே, உன்னை நான் மறந்தால், என்னுடைய சந்தோஷமான நாளிலே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக. சியோனை, எருசலேமை நேசிக்க வேண்டும். சியோனை, எருசலேமை நேசிப்பது என்பது தேவ ஜனத்தை அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை, தேவன் வைத்த நடத்திப்புக்கு கீழ்ப்படியக்கூடிய வாழ்க்கை. You should follow your set manship. உனக்கு முன்பாக வைக்கப்பட்ட உன் தலைமையை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டவர். தாவீது அங்க ஓடுனா கூட பெட்டி எடுத்துட்டு 10 பேர் ஓடியாரா. யோவாபு அங்கதான் போறாரு. யோனத்தானால போக முடியலையே. இன்பம், 2 பக்கமும் இன்பம் இருக்கு. அங்கே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல அவன் தாவீதை யோனத்தான் தன் ஆத்துமாவை போல நேசிக்கிறான், தன் இருதயத்தை போல நேசிக்கிறான். ரெண்டையும் விட்டுவிட்டானே. அவருடைய சிநேகம், யோனத்தானுக்கு தாவீதோடு இருக்கக்கூடிய சிநேகம் என்பது ஸ்திரீகளின் சிநேகத்தை காட்டிலும் இன்பமானது என்பது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், சபை கூடுதல். இங்கே இன்பமாக இருக்கக்கூடியவர்கள், இங்கே இன்பமாக இருந்த அதே யோனத்தான் சவுலோடு இன்பமாக இருந்திருக்கிறான். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில சவுலும் யோனத்தானும் எத்தனை இன்பமானவர்கள். அவர்கள் மரணத்திலும் பிரியவில்லை. 2 இன்பம் இருந்தா வாழ்க்கை போச்சு.
நாம் உலகத்தை சிநேகிக்க கூடாது, தேவன் பயக்கிறவனை சிநேகிக்க கூடாது, சியோனுக்கு விரோதமான பேசுகிறவனை நாம் சிநேகிக்க கூடாது என்ற சட்டம் வைத்திருக்கிறார். சியோனை பேசுகிறவர்கள் துணிகரக்காரர், சியோனை பேசுகிறவர்கள் நியாயத்திற்கு வைக்கப்பட்டவர்கள். சியோனை பேசுகிறவன் குருடன், சியோனை பற்றி அறிவில்லாதவன், சியோனை பேசுகிறவன் முடவன், சியோனின் வழியிலே நடக்க முடியாது. You should follow the footsteps of your set man. உன் ஆவிக்குரிய தகப்பனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டவன். நீ யாரை பிரியப்படுத்துகிறார்? பவுல் சொல்லுகிறார், இன்னும் நான் மனுஷரை பிரியப்படுத்துவேனா? நான் யாரை பிரியப்படுத்துகிறவனாக இருக்கிறேன்? இன்னும் நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக நான் பேசக்கூடியவனாக காணப்பட்டால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. நீ ஒரு நாள் பேசின ஒரு கொள்கையை நீயே எதிர்த்து பேசினால் நீ சபிக்கப்பட்டவன். நாங்கள் சொன்ன சுவிசேஷத்தை நாங்களாவது வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தூதனாவது மாற்றி பேசினால் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போலவே மறுபடியும் சொல்லுகிறேன், there are two curses. ரெண்டு விதமான இரட்டிப்பான சாபத்தை அங்கே கொண்டு வருகிறார். நாங்கள் பேசின உபதேசத்தை நாங்களாவது வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தூதனாவது மாற்றி பேசினால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அஸ்திவாரம் வேறுபாடு என்று பேசினோம். சாகும் வரை அஸ்திவாரம் வேறுபாடு தான். அஸ்திவாரம் கிறிஸ்டியன் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்று பேசினோம், சியோன் எருசலேம் என்று பேசினோம். சாகும் வரை அதுதான். மூளைக்கல் கிறிஸ்து என்று பேசினோம், சாகும் வரை அதுதான். வேறொரு மூளைக்கல் இல்லை. வெளிச்சத்துக்கு வருவோம், ஜென்ம சுபாவங்களை தள்ளுவோம், மிருக குணத்துக்கு போக வேண்டாம், வெளிச்சத்துக்கு வருவோம். சவுலுக்கு தப்பி ஓடிய தாவீது இப்ப கேட்கிறாரு, நான் யூதா தேசத்துக்கு போகட்டுமா? போ. எங்க போனோம்? எப்ரோனுக்கு போ. எப்ரோன் என்பது பிதாக்களின் சுதந்திரம். எப்ரோன் என்பது ஐக்கியத்தின் வெளிப்பாடு. ஆனால் அந்த ஐக்கியம் எருசலேமுக்கு வந்து சேரணும். அதான் விஷயம். அந்த ஐக்கியம் சியோனின் வெளிச்சத்துக்கு வர வேண்டும். எப்ரோனுக்கு வருகிறான். எப்ரோன் என்பது பிதாக்களின் சுதந்திரம். அங்கே ஆபிரகாமும் அங்கே சாராயும் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டது. ஆபிரகாமும் சாரால அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஈசாக்கும் ரெபேக்காலும் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அங்கே யாக்கோபும் லேயாலும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். பிதாக்களின் சுதந்திரத்துக்கு வர வேண்டும். பிதாக்களின் சுதந்திரத்துக்கு வந்த தாவீது அங்கே 6 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். 6 மரணம் அடக்கம் நடந்திருக்கு. 6 பிள்ளைகள் ஜீவன் அங்கே வந்திருக்கு. ஆனால் இந்த 6 பிள்ளைகளும் அவனுக்கு மேன்மையை கொண்டு வரவில்லை. எருசலேமிலே பிறந்தவன் தான் அவனுக்கு மேன்மை. 6 பிள்ளைகளிலே பழைய மனிதன், பாவ மனிதன், புறம்பான மனிதன் என்ற பக்கங்கள் காணப்பட்டது. அவைகளை அழிக்கக்கூடிய இடத்திலே அவள் குமாரர் இல்லை. அவனுடைய வாழ்க்கையிலும் அந்த குறைபாடுகள் என்ற இடத்திலே அவைகள் ஒரு நியாய தீர்ப்புக்கு வந்தது. ஆனால் எருசலேமில் தான் அவனுக்கு விடிவு காலம் பிறந்தது. அம்னோன், அப்சலோம், அதோனியா என்பவர்கள் அவன் ஜீவியத்தை கசப்பாக்கினார்கள். எப்ரோனிலே பிறந்தாலும் ஆவிக்குரியவர்களாக அவர்கள் வளர்ந்து எருசலேமில் பிறந்தவனை, சியோனுக்குரியவனை நேசிக்கக்கூடிய இடத்தில் இல்லை. சாலமோனுக்கு விரோதமாக அதோனியா அங்கு கிரியை நடப்பிக்கிறான். அம்னோன் தன் சொந்த சகோதரிக்கு விரோதமாக இருந்த பாவ மனிதன், பழைய மனிதன், புறம்பான மனிதன் என்ற இந்த 3 பேரும் அவனுடைய ஜீவியத்தை கசப்பாக்கி போட்டார்கள். ஆனால் எருசலேமில் பிறந்த சாலமோன் தான் அவன் உனக்கு குமாரன், அவன் அமைதலுள்ள புருஷன், அவனுக்கு அமெரிக்கை கட்டளையிடுவேன், அவன் அமர்ந்திருக்க பண்ணுவேன் என்ற சாட்சி. எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுரித்திருப்பார்கள். எருசலேமுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களுடைய நெற்றிகளிலே முத்திரை போடப்படுகிறது. எருசலேமுக்காக பரிதவிக்காதவர்கள், எருசலேமை அன்பு கூறாதவர்கள் வெட்டப்பட்டார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் ஒவ்வொருவரும் வெட்டப்பட்டார்கள் என்பது நம்முடைய ஜீவியம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதற்கு ஆவிக்குரிய அத்தாட்சியாக இருக்கிறது. எருசலேமை நேசிக்க வேண்டும், சியோனில் அன்பு கூற வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனை விசுவாசித்து ஊழியர்கள் அன்பு கூறக்கூடிய பக்கம். வீட்டுக்கு வருகிறாரே அந்த பரிசுத்தவான், அவரை நான் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவருக்கு மேல ஒரு வீட்டை கட்டுவோம், அவருக்கு ஒரு கட்டில போடுவோம், அவருக்கு ஒரு மேஜையை வைப்போம், அவருக்கு ஒரு நாற்காலியை போடுவோம், அவருக்கு ஒரு விளக்கை கொடுத்து வைத்தார்கள். தேவனில் அல்ல, தேவனில் மாத்திரம் தேவனை விசுவாசித்து தேவனுடைய ஊழியர்கள் மேல் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை. அவள் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவருக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கப்பட்டது. ஆண் பிள்ளை மரித்தாலும் உயிரோடு எழும்பக்கூடிய பகுதி.
நம்முடைய ஜீவியத்தை நாம் தூக்கி கட்ட வேண்டும் என்றால் தேவனுடைய வழிகளில் நடந்து, தேவனுடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய ஊழியர்களில் அன்பு கூர்ந்து, தேவனுடைய சபையின் ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நம்மை சரியாக வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய பகுதியாக இருக்கு. அது விரோதமாக இருக்கக்கூடிய அந்த அட்டவணை 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அட்டவணை வசனத்தினாலே அழிப்போம். எபேசியர் 4 கடைசியிலே சொல்லப்பட்ட இடத்துக்கு நாம் வரக்கூடாது. முத்திரையாக நாம் பெற்ற பரிசுத்த ஆவியை காத்துக்கொள்ள வேண்டும். காய்மாகாரமாக இருப்பது, கசப்போடு இருப்பது, பகையோடு இருப்பது, துர்குணத்தோடு இருப்பது, அங்கே பட்டியலிடப்பட்ட காரியங்களோடு நாம் இருந்தால் நாம் மிருகம் என்ற இடத்துக்கு போய்விடுவோம். அது நியாயத்தீர்ப்பு. அதே பெலிஸ்தர்கள் அவன் மேல் வந்தார்கள். அதே அமலேக்கியன் அவனை வெட்டி போட்டான், சவுல. ஆனால் சாமுவேலுக்கு கீழ்ப்படிந்து இருந்தவர் தாவீதுடைய வாழ்க்கையில ஜெயம்தான். அவனுடைய சத்துருக்கள் ஒருவரும் தலைவர் எடுக்கலையே. அன்புதான். 18ஆம் சங்கீதம் அடைப்புக்குறியை நீங்க வாசித்து பார்த்தால் அன்புதான். என் பலனாகிய கர்த்தாவே உங்களை அன்பு கூறுவேன். முதல் வசனம். அடைப்புக்குறியில என்ன இருக்கு? சகல சத்துருக்களையும் சவுலாகிய சத்துருவையும் ஜெயித்த நாளிலே அன்பிலே ஜெயம் கொள்ளக்கூடிய வாழ்க்கை. அன்பிலே ஜெயம் கொள்ளக்கூடிய அன்பிலே நாம் ஜெயிக்கிறோம். சியோனை நேசிக்கிறவர்கள், எருசலேமை நேசிக்கிறவர்கள், எருசலேமுக்காக பரிதவிக்கிறவர்கள், எருசலேமுக்காக ஜெபிக்கிறவர்களுடைய நெற்றியிலே அங்கே முத்திரை போடப்பட்டிருக்கிறது. சியோனை, எருசலேமை நேசிப்போம் என்பது நம்முடைய முற்பிதாக்களை அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை. The doctrinal fathers, spiritual fathers are doctrinal fathers. They are vessels of grace. நம்முடைய ஆவிக்குரிய பிதாக்கள், உபதேச பிதாக்கள், கிருபையின் பாத்திரங்கள். அவர்கள் கிருபையினால் வெளியிட்ட உபதேசங்களுக்கு விரோதமாக பேசுகிறவன் எருசலேமையும் சீயோனையும் பயக்கக்கூடிய பயங்கன். அதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். அந்த ஸ்தலத்தில் அல்ல, அந்த இடத்தில் அல்ல, அந்த கட்டிய மனிதனோடு தான் கிருபை இருக்கு. ஒரு எருசலேமிலே ஆலயத்தை கட்டி இங்கு ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்தை நீ கேளுன்னா 300 வருஷம் ஒன்றும் பண்ண முடியலையே. அங்க ஜெபித்த எல்லாருடைய ஜெபங்களும் கேட்கப்பட்டது. செட் மேன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆவிக்குரிய தகப்பன் மிகவும் அவன் மதிக்கப்படத்தக்கவன். அம்னோனுடைய பிரச்சனை வேதனை கொண்டு வந்து விட்டது. அப்சலோம் பழி தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். அப்சலோம் தன் தகப்பனையும் வீட்டை விட்டு தவிர்த்து விட்டான். அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ஆனால் ஆவிக்குரிய அறிவுல ஜென்ம அறிவு தானே இருக்கு. தன் சொந்த தகப்பனை வெறுங்காலில் நடக்க விட்டவன். இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஆவிக்குரிய தகப்பனை அநாதைகளாக்கக்கூடிய அறிவற்றவர்கள் இருக்கக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்கிறோம். தன் ஆவிக்குரிய தகப்பனை அறியாதவர். என்னோட தானே இருக்க, சகலமும் உனக்கு தானே அப்பா சொல்லிதான் தெரியணுமா மூத்தவனுக்கு? நீங்க வாசித்து பார்த்தால் இளையகுமாரன் தன் தகப்பனிடத்துக்கு திரும்பினான். மூத்தவன் தன் தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறான். நீ வீட்டுல இரு, தகப்பன் இல்லை உன்னோட. நீ வீட்டுல இரு, அவன் சொன்ன அறிவு இல்லை உன்னோடு. உலகத்துல ஞானிங்க இருக்காங்க. படியாத நம்ம ஆவிக்குரிய தகப்பர்களுக்கு இருந்த வெளிச்சம் படித்தவர்களுக்கு இல்லை. நபாய்கள் 1000 பேசுகிறார்கள், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. வேதத்தை ஆராய்கிறார்கள், கணைத்து குடித்திருக்கிறார்கள், மேசியாவை அறியவில்லை. படிக்காத நம் தகப்பன்கள் இருந்த அந்த அறிவு, மேசியாவை குறித்த அறிவு நாம் படிக்கக்கூடிய ரபாய்களுக்கு இருக்கிறதா? மெசியானிக் ரபாய்ஸை நான் பேசுறேன். மேசியாவை அறியாத ரபாய்கள் யூதர்கள் இருக்கிறாங்களே. நம் மூலமாக தான் அந்த வெளிச்சம் அவர்கள் பிரகாசிக்க போகிறது. அது எருசலேமில் இருந்தும் சியோனில் இருந்தும் வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது என்பது படியாத நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் அளித்த வெளிச்சம். அதை குற்றப்படுத்தக்கூடிய இடத்துல நீ பெரிய ஞானியாக இருந்தால் அதை உன்மட்டில் வைத்துக் கொள். எருசலேமுக்கும் சியோனுக்கும் விரோதமாக பேசுகிறவன் அவன் பயக்கப்படத்தக்கவனாக இருக்கிறான். எருசலேமுக்கு விரோதமாக பேசுகிறவன், சியோனுக்கு விரோதமாக பேசுகிறவன் தன் தகப்பனை குறித்த அறிவில்லாத மூத்த சகோதரனாக இருக்கிறான். மூத்த சகோதரன் தாங்க, தகப்பனாக வளரலையே, உன் ஜென்ம சுபாவம் போகலையே, எப்படி தகப்பனாக மாற முடியும்? எப்படி வீட்டுக்குள்ள வர முடியாது? தம்பி திரும்பி வந்துட்டா சந்தோஷப்படலையே. தகப்பனே தம்பியோட விரட்டக்கூடிய இடத்துலதான் அவனுடைய தன்மை இருக்கிறது. அவன் தகப்பனாக வளரவில்லை. பரலோகம் மூத்த சகோதரன் மேல் குற்றச்சாட்டுகளை கொண்டு வருகிறது. தகப்பனாக வளர்ந்திருந்தால் எவ்வளவு பெருசா இருக்கு அந்த வீடு. அந்த வீடை ஒண்ணுமில்லாமல் ஆக்கினவன் மூத்தவன். அவன்கிட்ட இருக்கு, வாழ்க்கைலாம் இருக்கு, எங்கேயும் போகல, அங்கேயே தான் இருந்தான்.
நண்பர்களோடு போகல, பார்ட்டி வைக்கல, உலகமா வாழலன்னு சொன்ன எல்லாம் இருக்குது. வளர்ந்துருக்கிறான் 30-40 வருஷம் அப்பாவோடவே இருந்து, தப்பு இல்லை. ஆனா தகப்பனை குறித்த அறிவில்லையே, அதான விஷயம். என்ன இருந்த என்ன புண்ணியம்? அப்சலோம் அங்கே விரட்டின போது தாவீதோட ஓடுறாங்களே, தாவீதோடு தான் போறாங்க. சாதோக்கு ஆசாரியர்களும் அங்கே அவனுடைய படைத்தலைவர்கள், பராக்கிரமசாலிகள், தாவீதை குறித்த அறிவுடையவர்கள் தாவீதோடு தான் போகிறார்கள். தாவீது எருசலேமில் இருந்தாலும் அவர்கள் ராஜாவோடு இருக்கக்கூடியவர்கள். தாவீது வனசஞ்சாரியாய் போனாலும் பரதேசியாய் போனாலும் அவனோடு இருக்கக்கூடியவர்கள், தாவீதை குறித்த அறிவுள்ளவர்கள், தாவீது தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர் என்ற அறிவுடையவர்கள், தாவீதின் குறைபாடுகளை பேசாதவர்கள், தாவீதின் குறைபாடுகளை காணாதவர்கள், தேவனை விசுவாசித்து தேவன் ஏற்படுத்தின தலைமையாகிய ராஜாவில் அன்பு கூறக்கூடியவர்கள், தேவனுடைய ஜனங்கள். ராஜா எங்க போனாலும் அங்கதான் இருப்பாங்க. ராஜா சொன்னதை கேட்டு அவரோடு இருக்கக்கூடிய ஜனங்கள். அதுதான் சரி. அவன் ஒரு நாள் திரும்புவான், அவன் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பான். அதுதான் விஷயம். அவன் திரும்பினான். அவன் சிங்காசனத்தில் அவன் மேல் கல்லெறிந்தவர்கள், அவன் மேல் மணலை தூக்கி வாரி அடித்தவர்கள், அவனை தூஷணமாய் பேசினவர்கள் கண்டு அஞ்சத்தக்கதாக அவன் நாளை திரும்ப பண்ணக்கூடிய தேவன் இருக்கிறார். அவனுடைய வெளிச்சம், அவனுடைய சந்திரன் 10 மடங்கு சூரியனை போல பிரகாசிக்கும். அவனுடைய சத்துருக்கள் வெட்டப்பட்டு போவார்கள். அதான் நிச்சயம். ஏசாயா 30:26 அவனுடைய சந்திரனே சூரியனுடைய 10 மடங்கு பிரகாசத்தை கொடுக்கும். அவனுடைய வெளிச்சம் அங்க பிரகாசிக்கும். அவனுடைய சத்துருக்கள் நிக்க முடியாது. தேவனுடைய ஆவியிலே பலப்பட வேண்டும். அவருடைய வசனத்தினாலே நம்முடைய ஜென்மத்தை நாம் மாற்றி அவருடைய ஆவியினாலே தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்துக்கு நாம் வர வேண்டும். இல்லாட்டி மிருகம் என்ற இடத்துக்கு நாம் போயிடும். மிருகம் என்ற இடத்துக்கு நாம போக கூடாது. மிருகம் என்ற இடத்தை நாம் பார்க்கணும். வெளிப்படுத்தின 13ஆம் அதிகாரத்துல அந்த மிருகம் அங்க எழும்பி வந்தது. அந்த வலுசர்ப்பம் சிங்காசனத்தையும் தன்னுடைய வல்லமையும் அதுக்கு கொடுத்தது. ஆனா 19ல பாத்தீங்கன்னா அந்த கள்ளத்தீர்க்கதரிசியும் அந்த மிருகம் தான் முதல்ல அங்க போடப்படுறாங்க. அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசி தான் முதலாவது அக்கினி கடலுக்குள்ளே போகிறார்கள். அதுக்கப்புறம் தான் அங்கே பிசாசே வரான். மனிதனை அங்கே அந்த ஆவிக்கு ஒப்பு கொடுத்த மனிதர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு போவார்கள் என்பதற்கு நிச்சயம். தேவனுடைய வழிகளிலே நடக்க வேண்டும். தேவ நீதி அடைந்து கொள்ள வேண்டும். தேவன் வைத்த நடத்திப்போடு இருக்க வேண்டும். தேவனை விசுவாசித்து தேவ ஜனங்களில் பரிசுத்தவான்களில் அன்பு கூறக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அதுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மனிதன் என்ற தன்மையை வசனத்தினால் நீக்குவோம். மிருக என்ற தன்மைக்கு போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே நாம் காத்துக்கொள்வோம். பரிசுத்த ஆவியை அனல்மூட்டி எழுப்புவோம். அங்கே பரிசுத்த ஆவி அந்த அன்பின் தன்மைகளை நாம் அடைந்து கொள்வோம். 1 கொரிந்தியர் 13:13 சொல்லப்பட்டிருக்க இப்பொழுது விசுவாச நம்பிக்கை அன்பை 3 நிலைத்திருக்குது. அன்பே பெரியது. அந்த பெரிய அன்பின் அந்த கட்டை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூர்ண அறிவாடிபடிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறோமே. அதுக்கு மேலாக 3:14 பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும். 14 தன்மைகள் அவைகளில் இருக்கிறது. அதை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அதில் பூரணமானவைகளை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அபூர்ணமானவைகளை நாம் நீக்க வேண்டும் என்ற இடத்திலே நம்முடைய வாழ்க்கை அன்பிலே இருக்க வேண்டும். எருசலேமின் அன்பு அது தாவீதும் யோனத்தானும் என்ற இன்பம் அந்த ஒரே இடத்தில் இருந்து நிலை பெற்று இருக்க வேண்டும். அப்ப யோனத்தான் அங்க வந்திருக்க. ஆனாலும் கூட தாவீது சவுலின் நிமித்தமாகவும் யோனத்தானின் நிமித்தமாகவும் நான் இரக்கம் செய்ய யாராவது இருக்கிறார்களா? சந்ததிகளிலே தேவன் இறங்குகிறார். அவர் நியாயத்திற்கு 4 தலைமுறை என்றால் அவருடைய இரக்கம் 1000 தலைமுறைக்கு இருக்கும். தாவீது சரியான உதாரணம். மேவிபோசேத்தை தன்னோடு எப்பொழுதும் அசனம் பண்ணும்படியாக சியோனுக்கு கொண்டு வருகிறான். எருசலேமுக்கும் சியோனுக்கும் குருடரும் சப்பானிகளும் வர முடியாது. சியோனின் வெளிச்சத்தை காணாத குருடர்கள் சியோனுக்குள்ளே நுழைய முடியாது. சியோனின் வழிகளே நடக்காத சப்பானிகள் சியோனுக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்படிப்பட்ட சியோனுக்குள்ளே நடக்க முடியாத மேவிபோசேத்தை கொண்டு வந்து ராஜா தன்னோட அசனம் பண்ண வைக்கிறான். ராஜாவின் மேஜையிலே நீங்கள் புசிக்க வேண்டும் என்றால் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு நம்மை நிரப்புமானால், தேவனுடைய ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருப்போமானால்
அவருடைய வந்தியிலே நாம் பங்கு பெறுவது நிச்சயம். மேய்பியோ சேர்த்து அங்கே பலப்படக்கூடிய இடத்திலே அவன் சப்பானியாக இருந்தாலும் அவனை கொண்டு வந்து ராஜாவோட அசனம் பண்ணக்கூடிய இடத்துல கொண்டு வந்து, அப்படியே ராஜா தகுதியற்றவர்களாக இருந்த நம்மை முன்னே அந்நியர்களாக பரதேசிகளாக அங்கே நம்முடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தேவனற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்களாக இருந்த நம்மை அவருடைய அன்பினாலே நம்மை சுதந்திரவாளிகளாக கொண்டு வந்து, நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம், கிறிஸ்துவை சேராதவர்கள். முக்கியம், கிறிஸ்துவை சேராதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், தேவனற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்களாக இருந்த நம்மை இந்த பந்திக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். மேட்டிமை சிந்தியாராதீங்க, பயந்துருங்க. ஒரு ரகசியம் நான் உங்களுக்கு சொல்லுறேன். அங்க யூதர்கள் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். காட்டொலிய மரத்தையே அவர் கொண்டாந்து ஒட்ட வச்சிருக்கிறாரே. ஏசாயா 30 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அடிமரமும் அங்கே குணமாகும் வரைக்கும் அவர் குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இஸ்ரவேலை திரும்ப செய்வார், யூதர்களை கொண்டு வருவார் என்றால் நம் மீது அவர் பண்ண இரக்கம் எவ்வளவு, நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்மிலிருந்து அந்த நிறைவு போகும்படியாக இருக்கு. அவருடைய குறைவு, அவருடைய தவறு, அது கிறிஸ்துவை அவர்கள் இழந்துக்கிறார். அவருடைய குறைவு, அவருடைய தவறு நமக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கு. அவருடைய நிறைவு என்னமா இருக்கும்? மரித்தோரின் ஜீவன் வந்தது போல இருக்குமே. அதனால நாம் மேட்டிமை சிந்தியாராமல் பயந்திருப்போம், அன்பு கூறுவோம், அன்பிலே நிலைத்திருப்போம், அவருடைய தெய்வீகத்தை பிரதிபலிக்கும்படியாக இருப்போம். நம்ம பழைய மனிதன், பாவ மனிதன், புறம்பான மனிதனை முற்றிலுமாக அழித்து உள்ளான மனிதனே நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். அங்கே பாவ மனிதன் 1 தெசலோனிக்கர் 2:3 அங்க பாவ மனிதனை அழிக்கணும். அங்க ரோமர் 6:6 பழைய மனிதன், 2 கொரிந்தியர் 4:16 புறம்பான மனிதனை அழிக்கணும். அம்னோன், அப்சலோம், அதோனியா அழிக்கப்பட்டார்கள். தேவனால் அன்பு கூறப்பட்ட ஒரு சாலமோன், தேவனுடைய குமாரன் அங்கே ராஜ்யத்துக்கு வருவார். சாலமோன் எனக்கு குமாரன், தாவீதுக்கு மாத்திரல, அவன் என் குமாரன். அவன் பாவம் செய்தால் அவனை நான் சிட்சிப்பேன், அவனை சவுளை போல தள்ளுகிறது இல்லை. அவன் அமைதலுள்ள புருஷன், அவனுக்கு அமெரிக்கை கட்டளைவேன், அவனை அமர்ந்திருக்க பண்ணுவேன். அமைதலுள்ள ஜீவியம் செய்யும்படியாக, கிறிஸ்தேசுக்களாக நாம் அமர்ந்திருந்து பெரும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பிலே நிலைத்திருப்போம், தேவ சமூகத்திலே நாம் அவருடைய நீதியை அடைந்து கொள்ளும்படியாக காத்திருப்போம். அவர் தந்த ஆவியை அனல் மூட்டி எழுப்புவோம். எருசலேமில் பிறந்தவர்கள் ஆவிக்கு ஒப்பு கொடுத்து ஜெயமாக ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல வந்தார்கள். ராஜா இருக்கும் போதே அவனுடைய கழுதையிலே சாலமோன் ஏற்றப்பட்டான். ராஜா இருக்கும் பொழுதே அவனுடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டான். தாவீது தேவனுக்கு சரியான முன்னுதாரணமாக இருக்கிறார். கிறிஸ்துவை நீங்கள் தாவீதிலே காணலாம். ஜெயம் பெறுகிறவன் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறது போல அவனும் என் சிங்காசனத்தில் இருப்பான். வேற இல்லை, அவர் இருக்கும் பொழுதே அவருடைய சிங்காசனத்தை நமக்கு அருளக்கூடிய ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்துக் கொள்வோம். அதுக்கு முன்பாக நம்மை சிஷ்யத்தோட சாயலுக்குப்பாக பூரண அறிவை அடையக்கூடிய புதிய மனிதனை தரித்துக் கொள்வோம். புறம்பான மனிதனை அழிப்போம், பாவ மனிதனை அழிப்போம். பழைய மனிதன் அழிந்து போகட்டும். பழைய மனிதன், பாவ மனிதன், புறம்பான மனிதன் அழிக்கப்பட்டு உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் பலப்படுவோம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் உன் ஆத்துமா ஆவிக்குரிய ரீதியிலே வளர வேண்டும். எடுத்துபடியான ஆசீர்வாதம் ஒரு விஷயம் இல்லைங்க, அது நம்ம விட வேற ஆட்கள்கிட்ட ஜாஸ்தி இருக்குது. அப்படின்னா என்ன? அது அவன் தந்தது. தேவன் தரக்கூடிய ஐஸ்வர்யத்திலே வேதனையை கூட்டான். பல பாசம் பாருங்க, ஐஸ்வர்யத்தை கூட்டி ஆகாதவர்களாய் போகிறார்கள். அது அல்ல, தேவன் ஆசீர்வதித்தா அதோட வேதனையை கூட்டார். நாம் அப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தெய்வீக தன்மையை காட்டினால் நாம் தெய்வீகத்தையும் கிறிஸ்துவையும் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்போம். பண ஆசையினால போயிடக்கூடாது. பண ஆசையினால் கிறிஸ்தவம் சீரழிக்கிறது. உலகத்தார் பண்ணுகிறது போல போர்ஜரி வேலையிலெல்லாம் மாட்டிருக்காங்க பாஸ்டர்மார். அதை போல நாம் போகக்கூடாது. நாம் சரியாக தேவனுடைய நடத்திப்பிலே இருக்கணும், அன்பிலே இருக்க வேண்டும். தேவனுடைய நீதி, தேவனுடைய அன்பு, தேவன் தந்த நடத்திப்பு என்ற இடத்திலே நாம் நிலைத்திருந்த அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம். அவரோட அசனம் பண்ணும்படியாக அவருடைய மேய்ச்சைக்கு கொண்டு வருகிறார்.
மேவிபோசேத்து தகுதியற்றவன், குருடனும் சப்பானி சியோனுக்குள் பிரவேசிக்க முடியாது, எருசலேமுக்குள் வர முடியாது. ஆனால் ஒரு மேவிபோசேத்தை இரக்கத்தினால் தேவன் கொண்டார். அப்சலோமையும் கூட அவன் இரக்கத்தினால மீட்டுக் கொள்ளும்படியாக பார்த்தான். நீங்க பிள்ளையாண்டான பார்த்தா சாவதானமா நடத்துங்க, மெதுவா நடத்துங்க. அப்சலோமே, உனக்கு பதிலாக நான் மரித்தால் நலமாய் இருக்கும் என்ற இடத்திலே கிறிஸ்துவின் அன்பை பரிபூர்ணமாக பிரதிபலித்த ஒரு தாவீது. கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்போம். மனுஷன் ஜென்ம சுபாவன மனிதன் என்ற தன்மையை வசனத்தினால் அழிப்போம். மிருக குணத்துக்கு போக வேணாம். பரிசுத்த ஆவிக்கு நம்மை உறுதிப்படுத்திக் கொள்வோம். நாம் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த வேண்டாம். மீட்பு நாளுக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். பழைய மனிதனை அழிப்போம், புறமான மனிதனை அழிப்போம், பாவ மனிதனை அழிப்போம். பாவ மனிதன், பழைய மனிதன், புறமான மனிதனை அழித்து புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் பலப்படுங்கள். நாம் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். நம்முடைய சந்திரன் சூரியனாக அங்கு உதிக்கும்படியாக அவர் வருகிறார். நம்முடைய சந்திரன் 7 மடங்கு சூரியனை போல, 10 மடங்கு சூரியனை போல அது பிரகாசிக்கும். சத்தியத்தின் வெளிச்சத்தினாலே பலன் தருவோம். தெய்வீகத்தை தரித்துக் கொள்வோம். ஜென்ம சுபாவமுள்ள மனிதனுடைய தன்மைகளை அழித்து மிருகம் என்ற தன்மைக்கு நாம் போகாதபடிக்கு நம்மை காத்துக்கொண்டு தெய்வீக திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறுவோம். இந்த காலவேளையிலே சொல்லப்பட்ட வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அதற்காகவே நம்முடைய முகத்தில் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களை பிரகாசிக்க செய்திருக்கிறார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை நம்மளால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம். கலக்கமடைந்தாலும் மனமுறிவடைய மாட்டோம். துன்பப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்பட மாட்டோம். கீழே தள்ளினாலும் சாக மாட்டோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோகமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறாரே மட்டும் ஜெயம் கொள்கிறோம். அன்பிலே நிலைத்திருப்போம், அன்பிலே வேரூன்றுவோம், அன்பை பிறப்பிப்போம், அன்பிலே நிலைத்திருப்போம். இந்த காலவேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். அன்பிலே நிலைத்திருங்கள். தேவ பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நிலைத்திருங்கள். தேவனை விசுவாசியுங்கள். ஊழியர்கள் அன்பு கூறக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளுங்கள். தெய்வீகத்தை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறோம். தெய்வீகத்தை வெளிப்படுத்தி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக உட்படுத்தத்தக்கதான ஒரு கிருபை நாம் ஒவ்வொருவருக்கும் பெறுகிறோம். அன்பிலே நிலைத்திருப்போம். அதனால மகனம் நீளம் உயரம் என்னது உணர்ந்து கொள்வோம். நம்முடைய அன்பானது அறிவுல எல்லா உணர்வுகளும் இன்னும் அதிகமாய் பெறுகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.